டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டின் அருகே எரிந்த நிலையில் 500 ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகை தினத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பற்றிய தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கை அளித்தார். மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் கிடந்த ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக டெல்லி போலீசார் வழங்கிய வீடியோவையும் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் வீடியோ ஆதாரம் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமித்துள்ளார். இந்த நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீடு அருகே எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகளை கண்டெடுத்ததாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக தூய்மை பணியின் போது எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகளை கண்டறிந்ததாகவும் நீதிபதி விவகாரம் குறித்து தங்களுக்கு தெரியாததால் இதுகுறித்து தெரிவிக்கவில்லை என்றும் தூய்மை பணியாளர்கள் கூறினர். போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் காட்டூர் காவல் நிலைய போலீசார் 40க்கும் மேற்பட்டோர் சோதனையில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தில் செயல்படக்கூடிய கடைகள், பயணிகளின் உடைமைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர். இதனிடையே கோவை சிங்காநல்லூரில் துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்த அன்புச்செல்வன் என்பது தெரியவந்தது. மேலும் தன்னிடம் உள்ள துப்பாக்கி பலூன்களை சுடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஏர்கன் என்று அவர் கூறிய நிலையில் அதை கோவை ஆயுத தொழிற்சாலை கூடத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். சாதிய ஆணவ படுகொலைகளை விசிக தலைவர் திருமாவளவன் தூண்டிவிடுவதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். உலக பிராமணர்கள் நலச்சங்கத்தின் 11வது ஆண்டு விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத், திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காணொலி வாயிலாக சிறப்புரையாற்றினார். விழாவில் சாதிய ஆணவ படுகொலை குறித்து ஹெச் ராஜா பேசினார். ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீரபாண்டியன் திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. திருமாவளவனும் சுபவீரபாண்டியனும் பிறப்பதற்கு முன்பே சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மாநில நிதியமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு சவால் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசியவர் பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் சாடினார். எங்க நிதியமைச்சர் தெள்ள தெளிவாக புள்ளி விவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லி இருக்கின்றார். அவரால் அந்த வாதத்தில் அவர்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லை. வேண்டுமென்றால் எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை வாதிட சொல்லுங்கள். முன்னதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, தமிழுக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் போராடுவது ஏளனத்திற்கு உரியதா என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழர்களை எள்ளி நகையாடும் தங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார்.